தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டரில் 6.2 தற்போது நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராஜா. விவரங்கள். வணக்கம் பாலவேல். இஸ்தான்புல் நகரம், துருக்கியின் இஸ்தான்புல் நகரத்துல சக்தி வாய்ந்த நிலநடுக்கமானது பதிவாகி இருக்கிறது. 6.2 என்ற அளவில், ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கமானது பதிவாகி இருக்கிறது. இஸ்தான்புல் நகருக்கு அருகே மர்மாரா என்ற ஒரு கடல் பகுதியில் இந்த நிலநடுக்கமானது பதிவாகி இருக்கிறது. முதல் கட்டமாக 6.2 என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவான போது கட்டிடங்கள் லேசாக குலுங்கியதாகவும், அலுவலகங்களில் வேலை புரிவோர் கட்டிடங்களை விட்டு வெளியேறும் அந்த காட்சிகளும் வெளியாகியுள்ளன. அடுத்தடுத்த 3 முறை நிலநடுக்கம் மிக குறுகிய நேரத்தில் 3 முறை முதல் முறை 6.2 பதிவான நிலநடுக்கம் அடுத்தடுத்து நில அதிர்வுகளாகவும் பதிவாகி இருந்தன. இதன் காரணமாக கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே திறந்த வெளிகளில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை துருக்கி சந்தித்திருந்தது. அதில் 53,000 பேர் உயிரிழந்திருந்தனர். இந்த நிலையில் 2 ஆண்டுகளில் மீண்டும் அதே போன்ற ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அங்கு பதிவாகி இருக்கிறது. இதனால் அங்கு ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது. இன்று தற்போது ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் உயிரிழப்புகள் ஏதும் உடனடியாக பதிவாகவில்லை. எனினும் கட்டிடங்கள் ஆங்காங்கே சேதமடைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பாலவேல். நன்றி ராஜா.